போதும் போதும் போதும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு சிலையும் முக்கையா தேவர் அவர்களுக்கு மணிமண்டபம் அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாகவும் அனைத்து குலத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காரல் மார்க்ஸ் என்பவர் இந்த தேசத்திற்கு மட்டுமல்ல உலகிற்கே மிகப்பெரிய ஒரு கொடையை தொழிலாளர் வர்க்கத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் அளித்திருப்பவர். ஒரு மனைவியோடு கணவன் எப்படி வாழ வேண்டும் என்று ஜென்னியும் காரல் மார்க்ஸ் கதையும் படித்தால் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளலாம். ஒரு நட்போடு எப்படி இருக்க வேண்டும் என்று ஏங்கல்ஸையும் காரல் மார்க்ஸையும் ஒப்பிட்டு பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று உலக நாடுகளில் ரஷ்யாவிலும் சீனாவிலும் எங்கெங்கெல்லாம் கம்யூனிசம் இருக்கிறதோ அந்த மாணவர்கள் எல்லாம் முதல் கடமையாக காரல் மார்க்ஸுடைய நினைவிடத்தை பார்த்து செல்கிறார்கள். அதே போன்று நம்முடைய தலைவர்கள், தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற தலைவர்கள், வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களையும் பார்ப்பதற்கு பள்ளிக்கூடங்களிலே நாம் அந்த வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் எல்லா தலைவருக்கும் புகழை சேர்த்து வருகிறார், எந்த பேதமும் இல்லாமல். அதே போன்று இன்று சிறுபான்மை மக்களுக்கு அநீதி ஏற்பட்டவுடன் இந்த தேசத்தின் முதலில் தீர்மானத்தை போட்ட வரலாற்று சிறப்புமிக்க சட்டப்பேரவை என்பதை தெரிவித்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அப்துல் சமது ஒருவர்